துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு வழங்க பாஜக முன்வரவில்லை என கூறி சபாநாயகர் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை முன்னிறுத்தியுள்ளது. இதனிடையே தமிழக எம்பிக்கள் மற்றும் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிய தகவல்கள் இவை. நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் நேற்று தொடங்கிய நிலையில் பிரதமர் மோடி உட்பட 208 எம்பிக்கள் நேற்று பதவியேற்றனர். नरेंद्र दामोदर दास मोदी जो लोकसभा का सदस्य निर्वाचित हुआ हूं, ईश्वर की शपथ लेता हूं. இன்றைய கூட்டத்தில் ரேபரேலி தொகுதி எம்பியாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பதவியேற்றுக் கொண்டார். அப்போது இந்தியா கூட்டணி கட்சியினர் ஆரவாரம் செய்தனர். ஜெய் சம்விதான். இதேபோல திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி, TR பாலு உட்பட திமுக எம்பிக்களும் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றும் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க கலைஞர், வாழ்க பெரியார், வாழ்க அண்ணா, வாழ்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், வாழ்க உதயநிதி ஸ்டாலின். மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ முதன்முறையாக எம்பியாக பதவியேற்றார். AIMIM கட்சியின் ஓவைசி ஜெய் பாலஸ்தீனம் என கூறி பதவியேற்றது சர்ச்சையாகியுள்ளது. ஜெய் பீம், ஜெய் மீம், ஜெய் தெலங்கானா, ஜெய் பலஸ்தீன், தக்பீர், அல்லாஹு அக்பர். இந்த சூழலில் நாடாளுமன்ற சபாநாயகரை ஒருமனதாக தேர்வு செய்வதற்காக இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆதரவை பாஜக நாடியது. இது தொடர்பாக காங்கிரஸ் தேசிய தலைவர் கார்கே தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலினிடம் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆதரவு கோரினார். ஆனால் சபாநாயகர் தேர்தலில் பாஜக கூட்டணி வேட்பாளரை ஆதரிக்க தயார் என்றும் மரபின்படி துணை சபாநாயகர் பதவி தங்களுக்கு வேண்டும் என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வலியுறுத்தினார். துணை சபாநாயகர் பதவியை கேட்டிருந்தோம். ராஜ்நாத் சிங் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கல. பிரதமர் மட்டும் எதிர்க்கட்சிகளிடம் ஒத்துழைப்பு கேட்கிறாரு. ஆனா எங்க தலைவர் அவமானப்படுத்தப்படுகிறார். இதனிடையே பாஜகவை சேர்ந்த ஓம் பிர்லா மீண்டும் சபாநாயகர் தேர்தலுக்கு இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அடுத்த சில நிமிடங்களில் இந்தியா கூட்டணி சார்பில் கேரளாவைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்பி கொடிக்குனில் சுரேஷ் சபாநாயகர் தேர்தலுக்கு வேட்புமனுவை தாக்கல் செய்தார். துணை சபாநாயகர் பதவியை வழங்க பாஜக தயாராக இல்லாததால் சபாநாயகர் தேர்தலில் போட்டியிடுவதாக கொடிக்குனில் சுரேஷ் தெரிவித்தார். மக்களவை துணை சபாநாயகர் பதவி எங்களின் உரிமை. ஆனால் அதனை எங்களுக்கு வழங்க ஆளும் கட்சி தயாராக இல்லை. உரிய பதில் கிடைக்காததால் சபாநாயகர் தேர்தலில் போட்டியிடுகிறோம். எதிர்க்கட்சிகளின் நிபந்தனை அரசியல் பாரம்பரியத்திற்கு பொருத்தமானதல்ல என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சாடினார். குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்த ஒருவர்தான் மக்களவை துணை சபாநாயகராக இருக்க வேண்டும் என்பது போன்ற நிபந்தனைகள் அரசியல் பாரம்பரியத்திற்கு அழகல்ல. இந்த பரபரப்புகளுக்கு மத்தியில் நாளை சபாநாயகர் தேர்தல் நடைபெற உள்ளது. செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கும் கூடுதல் தகவல். நாளை நடைபெறக்கூடிய சபாநாயகர் தேர்தலில் ஓம் பிர்லா இரண்டாவது முறையாக தேர்வு செய்யப்பட்டு தனது முழு பதவிக்காலத்தையும் நிறைவு செய்யும் பட்சத்தில் மக்களவை சபாநாயகராக அதிக நாட்கள் பதவி வகித்த பல்ராம் ஜாக்கரின் சாதனையை ஓம் பிர்லா சமன் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை நடைபெற இருப்பது மக்களவை சபாநாயகர் தேர்தலாக இருந்தாலும் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளுக்கு எத்தனை உறுப்பினர்களின் ஆதரவு இருக்கிறது என்பதை பறைசாற்றும் நிகழ்வாகவும் அமைந்திருப்பதால் நாளை நடைபெறக்கூடிய மக்களவை சபாநாயகர் தேர்தல் என்பது ஆளும் அரசின் மீதான மினி நம்பிக்கை வாக்கெடுப்பாகவே பார்க்கப்படுகிறது. ரஞ்சித், நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.